இன்றைக்கி கார அடைக்கு ஊற வச்சுருக்கிறேன்பா. அதுக்காக ஒரு அழகு அரிசி, ஒரு 3 வரமிளகா, ஒரு 3 துண்டு பெருங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதே அளவு ஒரு அழகு பருப்புங்க. கடலப்பருப்பு மட்டும் அரை அழகு, துவரம்பருப்பு 1/4 அழகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு 3 சேர்த்து ஒரு அழகு. இது மாதிரி இதை ஊற வச்சுருக்கேன். இதை நரன்னு அரைச்சி கொட்டிக்கிட்டு இதை நைஸாக அரைச்சி ஊற்றி, அதுக்கு நம்ம இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு துருவி இதில் போட்டு அடையாக நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன் வாங்க. இதை பாருங்கள், அரைச்சிட்டேன். அந்த தண்ணியே சரியாக போச்சு. அதிலிருந்து 2 அரிசியிலையும் பருப்பில் ஊறின தண்ணி அந்த கிழங்கை அப்படியே அரைக்காமல் இதில் போட்டு கலந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு அடை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும்பா, ட்ரை பண்ணுங்கள். மரவள்ளி கிழங்கு அடை. இதை இப்படி பண்ணிவிட்டு, ரொம்ப மெல்லிசாக வராது, இது கிழங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. வேகட்டும். கண்டிப்பாக அடைக்கு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். அது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் அந்த அடையோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் இருங்க. இது பாருங்கள், சூப்பராக சவந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். 2 பக்கமும் அருமையாக மொறுமொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். உள்ளே இருக்க அந்த கிழங்கும் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம், பரிமாறிடலாம். நம்ம இந்த கருவேப்பிலை தொக்கு பண்ணோம் இல்லைங்களா, அந்த தொக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை, இதுவும் இனிப்பாக தானே இருக்கும். புளிப்பு புளிப்பு துவர்ப்பு எல்லாமே இருக்குமே, அதனால் இதையும் வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். வெண்ணெய் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாழ்க வளமுடன்.